ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் அவர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எந்தவொரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜனநாயகம் மற்றும் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவதில் புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானிஸ்தான் மீது நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். கொல்கத்தா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் அவர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அசாம் மாநிலம் குவஹாட்டியில் இத்திட்டத்தின் கீழ் 22வது தவணைத் தொகையை விடுவித்து அவர் பேசினார். சர்வதேச நெருக்கடிகள் காரணமாக நமது விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் தமது அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை பொறுத்தவரை விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பது இன்றியமையாததாகும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் தொடங்கப்பட்டபோது இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி வதந்திகளை பரப்பியதாக கூறினார். சர்வதேச அளவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக நமது வேளாண் துறைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் உரங்களின் விலை அதிகரித்துள்ள போதிலும் தமது அரசு மானிய விலையில் விவசாயிகளுக்கு உரங்களை வழங்கி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அனைத்து துறைகளும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இன்று தொடங்கி வைக்கப்பட்ட பிற திட்டங்கள் அசாமின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். இதற்கிடையே இந்த திட்டத்தின் கீழ் தமது வங்கிக் கணக்கில் 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி தெரிவித்தார். என் பேர் வேணுகோபால். நான் சேகனூர் கிராமத்தை சேர்ந்தவன். எனக்கு 2 ஏக்கரா நிலம் இருக்குது. நான் ஒரு சிறு விவசாயி. எனக்கு இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி 2000 ரூபாய் எனக்கு வருது. இது 22வது தவணை. நிலத்துல கரும்பு, நெல், கேழ்வரகு, கடலை இதெல்லாம் பயிர் வைக்கிறேன். அப்பப்போ எனக்கு தேவையான உரத்துக்கு அப்பப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால நான் அப்பப்போ நிறைய பயனடுறேன். நான் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளும் நிறைய வாங்குறாங்க, அவங்களும் பயனடுறாங்க. அதனால நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். என் பேர் ராஜேந்திரங்க. நான் ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். 4 ஏக்கரா நிலம் உள்ளது. 4 ஏக்கரில் எல்லா விதமான பயிரும் செய்து வருகிறோம். பிரதான் மந்திரி கிசான் திட்டம், இந்த திட்டத்தினால நாங்கள் நல்ல பயனடைகிறோம். கிடைக்கிற அந்த 2000 ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. 22வது திட்டம் வழங்கியதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. அவருக்கு 2000 வாங்கி நாங்கள் பயிருக்கான தேவையான உரங்கள், கூலி ஆளுக்கு ஏதோ பைசா கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கு. திட்டத்தை அறிவிச்ச பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு மிக மிக நன்றி. எந்தவொரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஈரான் அதிபருடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதை சுட்டிக்காட்டினார். அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்தும் பிரதமர் கேட்டறிந்ததாக அவர் தெரிவித்தார். மேற்காசியா பதற்றத்தை அடுத்து வெளியுறவுத்துறை சார்பில் கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதுவரை 900 தொலைபேசி அழைப்புகளும் 200 மின்னஞ்சலும் பெறப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த சில தினங்களில் மட்டும் 170க்கும் மேற்பட்டோர் ஈரானிலிருந்து ஆர்மேனியாவிற்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் கூறினார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றிக்கு பிரம்மோஸ் ஏவுகணை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த ஏவுகணைகள் பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்களை துல்லியமாக தாக்கியதாக கூறினார். ஆபரேஷன் சிந்தூரில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் நமது பாதுகாப்பு வலிமையை உலகம் உணர்ந்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நிலக்கரி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 20 கோடி டன் நிலக்கரி உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 10.56% அதிகமாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது.
நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மேற்காசிய நாடுகளில் நிலவும் பதற்றமும் அதன் பாதிப்புகளும் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். வணிக பயன்பாட்டிற்கான 20% சமையல் எரிவாயு ஒதுக்கீடு இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இப்பிரச்சினை காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். ராஜஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக இருப்பதாக அம்மாநில அமைச்சர் திரு ஜோகாராம் பட்டேல் கூறியுள்ளார். ஜோத்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இன்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஜனநாயகம் மற்றும் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவதில் புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்தியா மற்றும் பூட்டானைச் சேர்ந்த வருவாய் சேவை பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். பொது சேவையை மேம்படுத்துவதிலும் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு கியானேஷ்குமார் கூறினார். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரத்தன் கேல்கர் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களோடு ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். 85% கூடுதலாக வாக்குப்பதிவு இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த தேர்தலை அமைதியாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு ரத்தன் கேல்கர் கூறினார். தெலங்கானாவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் பிஆர்எஸ் செயல் தலைவர் திரு கே.டி. ராமாராவ் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். காங்கிரஸ் அரசின் ஊழல் முறைகேடு புகார்கள் குறித்தும் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு கே.டி. ராமாராவ் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். கோவாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கொள்கை அடுத்த 100 நாட்களுக்குள் வெளியிடப்படும் என்று அம்மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரோஹன் கவுண்டே கூறியுள்ளார். கோவா சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர் இதற்கான நடவடிக்கைகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். ஈரானில் உள்ள ராணுவ தளங்கள் மீது உலகம் இதுவரை கண்டிராத வேகத்தில் தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு பீட் ஹெக்ஸெட் கூறியுள்ளார். அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் தற்போதைய ஈரான் உயரிய தலைவரும் காயமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானிஸ்தான் மீது நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். காபூல், கந்தஹார், பக்தல் உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தியதாக ஆப்கான் அரசு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலை கண்டித்துள்ள அந்நாட்டு அரசின் செய்தித் தொடர்பாளர் திரு ஜபிஹுல்லா முஜாஹித், புனித ரமலான் மாதத்தில் பாகிஸ்தான் இத்தகைய தாக்குதலை நடத்தி வருவது ஏற்புடையது அல்ல என்றார். மனிதநேயத்திற்கு எதிராக பாகிஸ்தான் அரசு செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படுவதாகவும் திரு ஜபிஹுல்லா முஜாஹித் தெரிவித்தார். கொல்கத்தா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-7, 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் யுக்ரைனின் யூரி ஜஹாவாக்கியன் வென்றார். உலக பாரா கிராண்ட் பிரீ தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவுகளில் மோஹித் பால், பாவிக் குமார் பர்வாத், சுபோத் பட் மற்றும் மனோஜ்குமார் சபாபதி தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் குண்டு எறிதல் பிரிவில் லட்சுமியும், ஆடவர் ஈட்டி எறிதலில் சுனில்குமாரும் தங்கப்பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் அவர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எந்தவொரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜனநாயகம் மற்றும் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவதில் புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானிஸ்தான் மீது நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். கொல்கத்தா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.